ஆண்டோடைய நாம் இப்பொழுதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 6 11ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுவர்களை தொடர் வசனம் முழு அதிகாரமும் நாம் வாசிக்க வேண்டிய வசனங்கள். ஆனால் இப்போது நாம் இந்த ஒரு வசனத்தில் நாம் நிற்போம். நீங்கள் அசதியாயிராமல், எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் அசதியாயிராமல், சொல்லுங்களேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. கர்த்தர் நமக்கு சொல்கிற ஒரு பெரிய காரியம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அது எப்படி முன்னோர்கள் பெற்றிருக்கிறாங்க. நமக்கு முன்னே பிரயாணம் செய்தவர்கள், நமக்கு முன்பு தேவனுக்கு பக்தியாய் வாழ்ந்தவர்கள், விசுவாசித்து வாழ்ந்தவர்கள் எப்படி அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அதை சுதந்திரித்திருக்கிறாங்க. அதுக்கு கீழே அதுக்கு உதாரணமாக ஆபிரகாமை சொல்லி அவனை பாருங்கள், நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்திரித்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். இது வாக்குத்தத்த ஆராதனைன்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தங்களை தியானிக்கிறோம். இந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்று தியானிப்பதை விட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கான ஒரு போதனையை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுத்தருவாராக. ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறோம், ஏற்கனவே வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில காரியங்களை அகற்றி நாம் பெற வேண்டும். இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? யூத கிறிஸ்தவர்களுக்கு, எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. இவங்க ஏற்கனவே சோர்ந்து போயிட்டாங்க. ஏன் சோர்ந்து போனாங்க அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும். உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உபத்திரவம். வேறு எந்த பொருளாதாரமோ மற்றதெல்லாம் சொல்லப்படவில்லை. இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வந்த சோதனை, அவர்களுக்கு வந்த பாடுகள் எல்லாமே இயேசுவை பின்பற்றுகிறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினதுனால அவர்கள் ஒரு பெரிய வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தாங்க, பெரும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தாங்க. நம்முடைய நாட்களிலும் அது இருக்கத்தான் செய்கிறது. பாருங்கள் என்ன இருக்குது. இயேசுவை பின்பற்றுகிறதுனால வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு பார்க்கலாம் அதிகமான பிரச்சனைகள். உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் தான், உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் தானே. ஆனால் உண்மையாக இருக்கிறதுனாலே துன்பங்கள், சோர்வு நமக்கு இன்றைக்கி வர்றது போல் எபிரேய கிறிஸ்தவர்கள் நாளடைவில் தொடர் துன்பங்களை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, இயேசு பின்பற்றணுமான்ற கேள்வி அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருந்த உபத்திரவத்தில் யூதர்கள் தான் உபத்திரவப்படுத்தினாங்க. அப்போது அரசாங்க நிலை உபத்திரவம் வரல, சொந்த ஜனங்கள் உபத்திரவப்படுத்தினாங்க. நீங்கள் எப்படி நம்ம மார்க்கத்தை விட்டு போகலாம், நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுக்கலாம், எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றேன்னு சொல்லி ஜபாலயத்துக்கு வராமல் தனியாக ஒரு இடத்துல போய் கூடி ஆராதிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் உபத்திரவப்படுத்தினாங்க. அப்புறம் அந்த உபத்திரவத்தின் போது யூதர்கள், பழமைவாதியான மதவாதியான யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இயேசுவை வணங்குங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வழக்கத்தின்படி விருத்த சேதனை எடுக்கணும். நம்ம வழக்கத்தின்படி நம்முடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடணும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில யூத கிறிஸ்தவர்களுக்கு, முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சமரச உடன்படிக்கையாய் தோன்றினது. பரவாயில்ல, நம்ம இயேசுவை மறுதளிக்க சொல்லலை, அவங்க இயேசு விட்டு கம்ப்ளீட்டாக பின்மாற்றம் அடைய சொல்லலை, இயேசுவே வேண்டாம் அப்படின்னு எல்லார் முன்னாலேயும் பகிரங்கமாக அறிவிக்க சொல்லலை. அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன, இயேசு என்ன செய்ய வேண்டாம், இயேசு வணங்கலாம், ஆனால் பழைய சடங்குகளையும் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அதானே சொல்கிறாங்க, ஊரோடு ஒத்துவாள் தானே நம்மளும் இருக்கணும். சரி பரவாயில்ல, நம்ம இப்படி கொஞ்சம் சாஞ்சு கிடலாம் அப்படின்னு மதில் மேல் பூனை ஆனாங்க. ஒரு கூட்ட மக்கள் அதை உபத்திரவத்துக்கு பயந்து, உபத்திரவத்தை குறைக்க நினைத்து, உபத்திரவத்தை தள்ளி போட நினைத்து அவங்க சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பிடிச்சிட்டாங்க.
ஊர் கட்டுப்பாடுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் உபத்திரவம் நின்றுச்சு, அவங்களுக்கு உபத்திரவம் குறைஞ்சி போச்சு. அவங்க அங்கேயும் போவாங்க, இங்கேயும் வருவாங்க. சனிக்கிழமை அங்கே போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்கே வருவாங்க. அவங்களுக்கு ஜெபாலயத்தில் ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு சனிக்கிழமை தான். அதனால தான் நம்ம ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதின்னு நம்ம ஜெபிக்கிறதில்ல. வாரத்தில் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாளை, அந்த நாளை தெரிந்து கொண்டு நாம் ஆராதிக்கிறோம். ஸோ அதனால் கர்த்தருடைய நாள் என்று இதுக்கு பேர் வச்சு நம்முடைய ஜெபங்களில் இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதின்னு கேட்க மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை. ஆக அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைத்த சில கிறிஸ்தவர்கள் அவங்க சனிக்கிழமை அங்கே போனாங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தாங்க. இப்போ இவங்க லைஃப் ஸ்டைல் மாறுது, உபத்திரவம் குறையுது, பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ இது பக்தியுள்ள சில யூதர்கள் இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம இந்த லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுத்து பேசாமல் நம்ம இங்கே போயிடலாமே, ஏன் நம்ம மட்டும் இயேசுவுக்காக பாட அனுபவிக்கணும், நாம் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏன் துன்பங்களை அனுபவிக்கணும் சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. மதில் மேல் பூனையானார்கள், இந்த பக்கம் சாயவா அந்த பக்கம் சாயவா. அப்படிப்பட்ட கேள்வி வந்த பொழுது அவங்கள உறுதிப்படுத்த, விசுவாசத்தில் உறுதிப்படுத்த, ஊக்கப்படுத்த, நிலைப்படுத்த அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு நிருபத்தை எழுதினாங்க. எல்லா நிருபங்களுக்கும் பெயர்கள் இருக்கும், யார் எழுதினதுன்னு. பேதுரு எழுதினது, யூதா எழுதினது, யோவான் எழுதினது, பவுல் எழுதினதுன்னு பேர்கள் இருக்கும். ஆனால் எபிரேயர் நிருபத்துக்கு மாத்திரம் பேரே போடப்படலை. எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் அப்படின்னு. இதை குறித்து நிறையா வாக்குவாதங்கள் உண்டு. பவுல் தான் எழுதியிருப்பார் அப்படின்னு, இல்லை பவுலும் பர்னபாவும் எழுதியிருப்பார், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். யாரோ ஒருத்தர் எழுதினாங்க. குறிப்பாக பவுலும் இதில் சில வார்த்தைகள் எழுதியிருக்க வேண்டும், பர்னபாவும் இதில் சில வார்த்தைகள் எழுதியிருக்க வேண்டும். இவங்க தங்கள் பெயர்களை சொன்னால் யூதர்கள் இடரல் அடைவாங்கன்னு நினச்சி பெயர்கள் இல்லாமலே அதை அனுப்பியிருக்கக்கூடும். ஆதி கிறிஸ்தவர்கள் உண்மைத்தன்மை சோதித்த வேதாமத்தில் சேர்த்திருப்பாங்க என்பதை நாம் நம்புகிறோம். நம்முடைய ஸ்தாபனம், நம்முடைய புராட்டஸ்டன்ட் இயக்கம் முழுவதும் அப்படி நம்புகிறோம். நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். என்னுடைய செய்தி இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தை நம்ம இப்போ அந்த அடிப்படையில் வாசிக்க போகிறோம். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை யாருன்னா, இவங்க எல்லாருமே யார்? முதல் நிலை கிறிஸ்தவர்கள். முதல் நிலையை பாடத்தை படித்து முடிச்சிட்டாங்க. அதை தான் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்தகிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். வாசிங்க 2ஆம் வசனம். ஸ்நானங்களுக்கு அடுத்த கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அல்லேலூயா. இந்த மூல உபதேசத்தை விட்டு என்ன செய்வோம்? நாம் கடந்து போவோமாக. மறுத்தது இதில் பாருங்கள், 2ஆம் வசனத்தில் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இதை நல்லா தெரிந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவல் கிறிஸ்டியன் லைஃப்பை ஜெயிச்சிட்டாங்க இந்த கிறிஸ்தவர்கள். முதல் பாடங்களை கற்று அறிந்து விட்டார்கள். இப்போ இயேசுவை பற்றிய 2ஆம் நிலை, அட்வான்ஸ் லெவல், செகண்ட் லெவல், எல்லாம் சொல்லுங்கள், செகண்ட் லெவல். ஃபஸ்ட் லெவலில் இவங்கெல்லாம் படித்தது மட்டும் இல்லை, பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ண பாடத்தையே திரும்ப படிக்க வேண்டாம். அவருக்கு அடுத்த ஒரு பூரணராகும்படி, அடுத்த நிலையை அடையும்படி நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம அதற்கு அடுத்த ஒரு நிலைக்கு நாம் போக போகிறோம். ஆனால் அது அடுத்த நிலை போகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. அந்த சோர்லேருந்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இந்த அதிகாரத்தின், இந்த வேத வசனங்களின், வேத பகுதியின் போதனை. ரொம்ப சிம்பிளான காரியம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் உங்கள் முன்னால் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, பொதுவான நம்முடைய சபைக்கான காரியங்கள், இதெல்லாம் ஊழியத்தை வெறுமனே நாம் செய்யலை, வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் செய்கிறோம். வாக்குத்தத்தங்களை முன்னிறுத்தி செய்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை முன்னிறுத்தி செய்யும்போது நம்ம அறிந்து கொள்ளணும். முதல்ல நம்ம பாஸ் பண்ண பாருங்கள், அந்த பாடத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த பாடத்தை திரும்ப படிக்க வேண்டாம். ஆனால் அப்போ இருந்த உற்சாகம் மாத்திரம் இப்போ வந்தால் போதும்னு இந்த அதிகாரம் நமக்கு சொல்லும். அதுதான் இந்த 11ஆம் வசனத்தின் அர்த்தம். நீங்கள் அசதியாயிராமல், வாசிங்க, அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை
ஆமாம், இதைத்தான் நீங்கள் செய்யணும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஏற்கனவே படிக்கும் போது முதல் நிலை பாடத்தை படிக்கும்போது, ஏன்னா முதல் நிலை பாடம் இது ரொம்ப தெளிவாக பொதுமொழி பெருப்பில் அப்படியே நான் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே இருக்குது. இது நம்ம இதை புரியணுன்னே அவசியம் தேவையில்லை. கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலிருந்து பொது மொழிபெயர்ப்பு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆகையால் முதல் வசனம், ஆகையால் நீங்கள் முதல் வசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆகையால் பாருங்கள், வாசிக்க வேண்டாம், பாருங்கள், கவனிங்க, நான் சொல்கிறதையும் கவனித்து இந்த வார்த்தையும் பாருங்களேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலிருந்து விடுத்து முதிர்நிலைக்கு செல்வோம். சாவுக்குரிய செயல்களிலிருந்து மனம் திரும்புதல், கடவுளில் விசுவாசம், கழுவுதல் சடங்குகள், கைகளை விரித்தல் பற்றிய போதனை, இறந்தோர் உயிர்த்தெழுதல், முடிவில்லா வாழ்வுக்கான தீர்ப்பு ஆகியவற்றை போதித்து மறுபடியும் அடிப்படையிட வேண்டியதில்லை. திருப்பியும் முதல் பாடத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது 3ஆம் வசனத்தை பாருங்கள். 3ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள், நான் வாசிக்கிறத கேளுங்க. கடவுளுக்கு விருப்பமானால் இம்முதிர் நிலை படிப்பினை இனி விளக்குவோம். இனி உங்களுக்கு நாங்கள் செகண்ட் லெவல், அடுத்த லெவல் போகிறதுக்கு, எல்லாம் சொல்லுங்கள், அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு விளக்குவோம், உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4வது வசனத்தில் ஒரு சேலஞ்ச் இருக்குது பாருங்கள். நம்ம கையில் இருக்கிற அதே இது தான், ஆனால் இது ரொம்ப ஈஸியாக நம்ம கையில் இருக்கிற பைபிளை வாசிப்போமா? 4ஆம் வசனத்தை, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமை வேலை சேர்ந்து வாசிப்போம். பரமைவை ருசி பார்த்தும் வாசிங்க. பரமையை ருசி பார்த்தும் பெற்றும் தேவனுடைய 5:6 வாசிங்க. இங்கே 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதி என்ன சொல்லுது? ஃபஸ்ட் லெவல் பாடத்தை படித்து ரொம்ப ஆண்டவரோடு இருந்தவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, மனம் திரும்பினவங்க, கத்திரிக்காய் பெரிய காரியங்களை செய்தவங்க, கர்த்தருடைய ஊழியரில் நேசித்து, பின்னால் உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், ஊழியரில் ரொம்ப நேசித்து ஊழியர்களுக்கு உதவி செய்து கர்த்தருடைய நாமத்தை நேசித்து அப்படிலாம் செய்தவங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? இப்போ கொஞ்சம் குறைய ஆண்டவரை மறுதளிச்சுட்டாங்க, கொஞ்சம் குறைய ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்துட்டாங்க. இப்படி எழுதின தேவ மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேள்விப்படாமல் இருந்தது தான் பரவாயில்ல, கேள்விப்பட்டவங்க பாவம்னா என்னென்னு தெரியும், மனம் திரும்பலாம் என்னென்னு தெரியும், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்குது வளருது எல்லாமே தெரியும். ஒரு முறை நல்லா பரிசுத்தாவையும் பெற்று நித்தியத்தின் ஆசீர்வாதங்கள் ருசித்தவங்க, சில காலங்கள் ஆண்டவருடைய அன்பை பருகினவர்கள், ருசித்தவர்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் இப்போ மனதார சோர்வடைந்து பின்மாற்றம் அடைந்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகிறதுனாலே பின்மாற்றம் அடைந்து சோர்ந்து போய் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? அசதியாகிட்டீங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. இப்படிப்பட்டவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதான் பயங்கரமான சேலஞ்ச் இல்லை? இப்படிப்பட்டவர்கள் அவர்களை மறுபடியும் திரும்ப மனம் திரும்புவதற்கு புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரீசன் வேறு. மழை அடிக்கடி பெஞ்சு நிலத்தை வாங்கி பயிரிடுறவர்கள் என்ன பலனை எடுக்கணுமோ அதை வாங்கிறது பல பெறுகிற உபதேசம் ஒன்று, பரிசுத்தாவின் பலன் ஒன்று. ஆனால் செய்கிற கிரியில் எதிர்மறையான தவறான கிரியைகள், அசுத்தமான வாழ்க்கை, இதெல்லாம் செய்துட்டதுனால நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு முடிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சாலும் இனி புதுப்பிக்க முடியாது, உங்கள் பின்மாற்றத்தை வெளியே கொண்டு வர முடியாது. எல்லாம் கொஞ்சம் மனுஷ கோபத்தில் எழுதுன மாதிரி இருக்குது. நாங்களே சில திட்டிடுவோம், உனக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்குறோம், நீ போய் திரும்பியும் அந்த பழைய காரியத்தில் சிக்கி கொள்றியே, இப்படி போனீங்கன்னா நீலாம் ஆசீர்விக்கப்பட முடியாது அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லும்போது சில சமயம் கோபத்தில் கூட நாங்கள் சொல்லியிருக்கேன். நானே சொல்லியிருக்கிறேன். எத்தனை முறை சந்தர்ப்பம் உனக்கு கொடுத்துருக்கிறாரு எனக்கு தெரியாமல் எத்தனை சந்தர்ப்பம் உனக்கு கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு திரும்ப ருசிச்சு திரும்ப எழுப்பி நிறுத்தி திரும்பி பழைய இடத்துக்கு போகிறப்பார், பழைய அவிசுவாசத்துக்கு போகிறப்பார், பழைய பாவங்களுக்கு போகிறப்பார், பழைய சோர்வுக்கு போகிறப்பார், உன்னெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனித கோபம், மனித வார்த்தைகள் நானே சில சமயத்தில் சிலருக்கு சொல்லியிருக்கேன். இப்படி தான் அந்த எபிரேய நிருபத்தை எழுதினவங்க இதுக்கு மேலே என்ன பிரசங்கம் பண்ணுறது, இதுக்கு மேலே என்ன முன்மாதிரியை வைக்கிறது,
பழைய ஏற்பாட்டு கால முன்மாதிரிகளும் பாடுகள் உபத்திரங்களின் வழியாக கடந்த பொழுது பொறுமையாக இருந்தார்கள், விசுவாசத்தோடு காத்திருந்தாங்களே. ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? அப்புறம் ஏன் இவங்க சோர்ந்து போனாங்க? அதனால் இவங்களாம் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த பிறகு ஆவியானவர் உடலை, அப்படி நீ எப்படி சொல்லலாம், அவங்கள புதுப்பிப்பது கூடாத காரியம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ன மாதிரி அடுத்த வார்த்தை அவர்களை கொண்டு எழுதுகிறார். பாருங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடு. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களை புதுப்பிக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் உங்களுக்கு குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, என் தேவன் உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம் இல்லை, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் செய்த அன்பின் பிரயாசத்தை அவர் மறக்கிறதுக்கு யார் இல்லை அவர். அதனால் இன்னொரு சான்ஸ் இருக்குது, உங்களை அவர் என்ன செய்வார், புதுப்பிப்பார். புதுப்பிக்கப்பட்டு பலனடைந்து தொடர்ந்து விசுவாசத்தோடு முன்னேறி வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன அருமையான வேத பகுதி, என்ன அருமையான ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை இந்த மாதத்தில் முதல் நாளிலே கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறீங்க? அப்போது திரும்ப இந்த புதுப்பித்தலுக்கு, இந்த பலப்படுத்தலுக்கு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தமானவர் நம்மை பலப்படுத்துவாராக, ஊழியம் செய்வாராக, கிரியை செய்வாராக, அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு நீண்ட காலம் ஆகிறது ஒரு பெரிய சோர்வு. யோசேப்பை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நீ தான் உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்ப, உன் சகோதரர்களுக்கு நீ தான் ஆசீர்வாதமாக இருப்ப, உன் தகப்பன் தாய்க்குமே நீ தான் ஆசீர்வாதமாக இருப்ப, இந்த உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து 13 வருஷ காலம் ஆச்சுன்னு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. 13 வருஷம் கழித்து தான் அது கிடைச்சது. இந்த 13 வருஷ காலம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய நீண்ட காலம் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே இருப்பமா செத்துருமான்ற கேள்வியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சும்மா ஈஸியாக ஊழியம் செய்கிறவங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணிடலாம், சோர்ந்து போயிடாதீங்கன்னு. ஆனால் சோர்வுக்கு யோசிப்புக்கு தான் காரணம் தெரியும். 13 வருஷம் என்கிற நீண்ட கால பிரயாணம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு அவன் யாரை தடையாக பார்த்தான் அப்படின்னா, மனிதர்களை, சொந்த சகோதரர்களை பார்க்குறான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் கற்பனை பண்ணி வச்சுருப்போம், விசுவாசித்து வைத்திருப்போம், அநேகரிடத்தில் எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்கவும் செய்வோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னைக்கு கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். ஆனால் அதை அடைய விடாதபடி சில மனிதர்கள் எப்பொழுதுமே தடை செய்கிறது போல இருக்கும், எப்பொழுதுமே அவர்கள் கெடுப்பது போல் இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் அப்படிப்பட்டவங்களை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்கள் சிலர் அப்படி நீங்கள் பார்க்கலாம். எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த மனிதன் இருக்கும் வரை நடக்காது, இந்த மனுஷன் தடுக்கும் வரை நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சில மனிதர்கள் உங்கள் முன்பு இருப்பாங்க. சோறு வராமல் என்ன செய்யும்? சோறு வரும். அவங்களோட போராடி பார்ப்பீங்க, மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உங்களிலும் பலவான்களாக இருந்து உங்களுக்கு தீமை செய்ய நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மைதான், ஆனால் அது எனக்கு மட்டும் நிறைவேறாது, என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற சகோதரனுக்கு நிறைவேறலாம், எனக்கு அது நிறைவேறாது என்கிற சோர்வு யோசேப்புக்கு வந்தது போல் நமக்கு வரும். யோசேப்பு ஜெயிலில் போடுறாங்க. கர்த்தர் அவனை விடுவிக்க போகிறதுக்கான அடையாளமாக 2 சம்பவம் நடக்குது. சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறான். சொன்ன உடனே அங்கே பாருங்களேன், அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாக்குத்தத்தம் நிறைவேற போது, நம்ம இத்தனை நீண்ட காலம் காத்திருக்க தேவையில்லை, இந்த ஜெயிலேருந்து விடுவிக்கிறது காரணமாக இந்த 2 பேர் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். அவங்க வெளியே போகிறாங்க. அதில் ஒருத்தன் வெளியே போகிறான், ஒருத்தன் செத்துடுறான். ஒருத்தன் வெளியே போனவன் மீண்டும் இழந்த பதவியை பெறுகிறான். உண்மையான நன்றி உள்ளவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்து அவனை விடுவிக்க ஏதாவது செய்யணும். ஏன்னா அவன் பாவம் செய்யலை, தேவனுக்காய் வாழ்ந்ததுனால நீதி நிமித்தமாக சிறை தண்டனை அனுபவிக்கிறான். அந்த தண்டனை அவனுக்குரிய நியாயமான தண்டனை அல்ல. அவனை விடுவிக்கணும்னு சொல்லி அவன் யோசிக்கணும்ல. அவன் மறந்து போனான்றது வசனம். அவன் மறந்து போனான். பாருங்கள், சூழ்நிலைகள் யோசிப்புக்கு சாதகமாக இல்லை. சில சமயம் வாக்குத்தத்தம் என்னமோ உண்மையாக தான் இருக்குது, ஆனால் சூழ்நிலை நமக்கு என்னவாக இருக்குது? முற்றிலும் எதிராக இருக்குது.
இந்த சூழ்நிலையில் எப்படிங்க எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்? என் சூழ்நிலையை பாருங்களேன். நீங்கள் மற்றவங்களுக்கு வேணால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்லலாம், மற்றவங்களுக்கு வேணால் சபையில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் இல்லாவிட்டால் நான் ஜெபித்து நான் பெற்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்னு சொல்லலாம். என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் இப்பொழுது சந்திக்கிற சூழ்நிலைக்கு வாக்குத்தத்தம் இப்போதைக்குள்ளே நிறைவேறுன்ற நம்பிக்கையே அற்று போயிற்று என்ற சோர்வு அன்றைக்கி யோசிப்புக்கு வந்திருக்கலாம். அதே சோர்வு நமக்கும் வருகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அல்லேலூயா. இதுவாது பரவாயில்லை. சங்கீதங்களில் வாசிக்கிறோம், அவன் வாக்குத்தத்தம் நிறைவேற மட்டும் கர்த்தர் அவனை இரும்பு சங்கிலியினாலே கட்டியிருந்தார். அந்த வசனம் அவனை புடமிட்டதுன்னு பார்க்குறோம். அப்போது இந்த தாமதத்துக்கு காரணம் மனிதர்களை சொல்லுவீங்களா, சூழ்நிலைகளை சொல்லுவீங்களா, யாரை சொல்லுவீங்க? கர்த்தரையே சொல்ல வேண்டியிருக்கும் பாருங்கள். சில சமயங்களில் நம்ம வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் தான். அதுக்கு விரோதமாக சில மனிதர்கள் இருக்கிறது போல தோன்றும், சூழ்நிலை எதிராக இருப்பது போல தோன்றுமா என்பது மாத்திரம் அல்ல, அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்துக்கு கர்த்தரே எதிராக இருப்பது போல தோன்றும். அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் செய்தார். ஆனால் எனக்கு இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தா கர்த்தரே என்னை காத்துருன்னு சொல்கிறார், வெயிட் காத்துருன்னு சொல்கிறாரு, இல்லாட்ட பேச மாட்டேன்றாரு. நான் அதை உனக்கு கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா, இப்போ கொடுப்பேனா எப்போ கொடுப்பேன், அதை சொல்லிட்டு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதுவும் சொல்ல மாட்டேன்றார், பேசவும் மாட்டேன்றார். அப்போ நமக்குள்ளே என்ன உண்டாகுது? ஒரு சோர்வு உண்டாகுது. யோசேப்புக்கு அப்படி தான். 13 வருஷம்னு சொல்லியிருந்தாருன்னா 13வது வருஷம் வரைக்கும் காத்திருப்பான். 12வது வருஷம் முடிவில் இன்னும் 1 வருஷம் தான் நினச்சிருப்பான், இன்னும் 6 மாதம் தான் நினச்சிருப்பான், இன்னும் 1 மாதம்தான், இன்னொரு 10 நாளில் நமக்கு விடுதலை, இன்னும் 1 நாளில் விடுதலைன்னு அவன் சந்தோஷமாக தன்னை புதுப்பித்து பலனடைந்து காத்திருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது 13 வருஷம் என்று. பின்னாட்களில் வெளியே வந்த பிறகு தான் 13 வருஷம்னு கணக்கு பார்த்துருப்பான். ஏன்னா சின்ன வயதில் அவன் பெற்றதை பெறுகிறத வாக்குத்தத்தம் பெறுகிறதுக்கு 13 வருஷம் சொல்லி கர்த்தர் நீண்ட காலம் நம்மை காத்திருக்க வைக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு அது இழைப்பை சோர்வை தரத்தான் செய்யும். ஆனால் ஒரு நாள் விரும்பினது வரப்போகிறது, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. அப்போது இதை சொல்லி எபிரேய நிருபத்து மக்களுக்கு முன்னுதாரணங்களை ஆபிரகாமெல்லாம் சொல்லி, நான் இப்போ உங்களுக்கு யோசிப்பை சொன்னேன், அவங்க ஆபிரகாம் சொல்கிறாங்க, சொல்லி நீங்கள் உற்சாகம் அடைங்க அப்படின்னு சொல்லி இந்த புதுப்பித்தலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க, புதுப்பித்தலுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுப்பித்தலுக்கு நீ 40 நாள் ஃபாஸ்டிங் தான், என்னாலலாம் புதுப்பித்தலுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு அவ்வளோ நீண்ட நாள்லாம் முன்பு இருந்தது போல் என்னால் ஃபாஸ்டிங்லாம் இப்போ என்னால் இருக்க முடியல, என்னால் அப்படி செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு கோடி ரூபா நீங்கள் இந்த ஆலய கட்டடத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன்னை நான் புதுப்பிப்பேன்னு சொன்னால் ஜென்மத்திலையும் நான் என்ன செய்ய முடியாது, அதை கொடுக்கவும் முடியாது, புதுப்பிக்கப்படவும் முடியாது. இல்லை இது உன் உடம்பை இப்படியெல்லாம் வருத்தி இதெல்லாம் செஞ்சால் உன்னை புதுப்பிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், மீண்டும் உன்னை எழுப்பி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படி சுதந்திரிக்க செய்வேன்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஆராதனையில் எனக்கு இந்த வசனங்கள் மூலமாக நம்பிக்கை இல்லை. ஒரே சிம்பிளாக சொல்கிறாரு, நீ ஆரம்பத்தில் செஞ்ச பாரு, 2 காரியம் செஞ்ச. ஒன்று, இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம், உங்கள் நற்கிரியைகளையும் எல்லாம் சொல்லுங்கள், 10ஆம் வசனம், உங்கள் நற்கிரியைகளையும் இல்லாட்ட உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலே, எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இந்த வசனத்தை கொஞ்சம் நுட்பமாக கொஞ்சம் மனசை செலுத்தி வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்கள். உங்கள் கிரியைகளையும், ஆதியில் அந்த ரட்சிக்கப்பட்டோம் பாருங்கள், ஞானஸ்நானம் பெற்றோம் பாருங்கள், முதல் நிலை பாடத்தை படித்தோம் பாருங்கள், முதல் நிலை பாடத்தில் தேர்ச்சி அடைந்தோம் பாருங்கள். அப்போது நம்ம ஆண்டவருக்குன்னு சில வேலைகள் செய்தோம், சின்னதாக பெரிய பெரிய காரியங்களை செய்தோம். அதில் குறிப்பாக நீங்கள் கோடிட்டு காட்டுகிற ஊழியம் என்ன இவர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேத பகுதி நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், பாஸ்டன்ஸ் செய்து வருகிறதுனாலும். எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, செய்தாங்க ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, செய்து வருகிறாங்க. ஆனால் முன்ன செய்த போது இருந்த உற்சாகத்தை மட்டும் அவங்க இழந்துட்டாங்க. இல்லை, நம்ம கிரியை செய்வோம், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வோம், காணிக்க கொடுப்போம், செய்வோம், ஆனால் மனசுக்குள்ள சோர்வு, ஒரு பிடிப்பு இல்லாமல், விருப்பம் இல்லாமல் நம்ம காரியங்களை செய்வோம். இந்த பிடிப்பும் விருப்பத்தையும் நீங்கள் புதுப்பித்து கொண்டால் உங்களை புதுப்பிப்பதும் பலப்படுத்துவதும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஏன்னா அருமையான எளிதான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள்.
இதை உங்களுக்காக நான் இப்போ பேசுகிறேன். எனக்குள்ள ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இதுதான். நீ ஆதியில் நீ எனக்காய் செய்த கிரியைகளை நினைத்துப்பார். இரவு பகல் தூங்காமல் எனக்காய் ஓடின செயல்களை நினைத்துப்பார். பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த ஊழியம், அவர்கள் மனம் குளிர அவர்களுக்கு உபசரித்த காரியங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் பாஸ்டர் அவர் நான் 28வது வயது, என்னுடைய 28வது வயது பிறந்தநாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த நாளில் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் 18லேருந்து அந்த 28வது வயது வரைக்கும் நான் பட்ட பாடுகளை வெளியிலே சொல்ல முடியாது. அவ்வளோ துயரம், அவ்வளோ தனிமை, அவ்வளோ இளமையில் சந்தோஷமாக இருந்த எனக்கு ஞாபகமே இல்லை. அவ்வளோ கண்ணீரின் பாதை. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு ஒரு முடிவு வரப்போகுது, இந்த துன்பங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. எங்கள் பாஸ்டரை இந்த பிறந்த நாளில் கூப்பிட்டு வந்து அவங்க பாஸ்டமாக கூப்பிட்டு வந்து அவங்கள கனப்படுத்தணும்னு சொல்லி, எங்கள் பாஸ்டருக்கு எங்கள் அம்மா சமையலில் சில காரியம் பிடிக்கும், அதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு யாரும் இதை சொல்லி கொடுக்கல. அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து, அவங்க சாப்பாட்டுக்கு அலைகிறவங்க இல்லை, இது கொடுத்தா தான் பசி ஆறுறதுன்னு இல்லை, அவங்களுக்கு பசி இல்லை, அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரர், எனக்கு ஊழியம் செய்கிறவர், கர்த்தருடைய ஊழியத்தை எனக்காய் செய்கிறவர், அவர் மனதை குளிர்விக்கணும்னு சொல்லி அந்த நாளில் நான் மறக்கவே முடியாது. கூப்பிட்டு வந்து அதெல்லாம் அவங்க சந்தோஷமாக போனாங்க. அவங்க சந்தோஷமாக மனநிலையில் ஒரு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண அவங்க வாக்குத்தத்தமாக சொல்லி ஜெபித்த ஜெபங்கள் ஒன்று கூட தரையில் விழலை. 2வது கட்டம் அவங்க தலையில் கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க பாருங்கள், அதுவும் அப்படியே நடக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஊழியர், நீங்கள் பாஸ்டர் நீங்கள் எப்படி உங்கள் மனசில் யாரை வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியாது, என்னுடைய மனசில் என்னுடைய பாஸ்டர் அப்படின்னு வச்சுருப்பேன். அவரை நான் எப்போல்லாம் உண்மையாக நேசிக்கிறேனோ, என் ஆவிக்குரிய ஜீவிதத்துலேயும் நான் உண்மையாக இருக்கிறத பார்க்குறேன். சில சமயம் அவர் மேலே கோபம், அவர் மேலே வருத்தம், அவர் மேலே எனக்கு சலிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்குள்ளே தெரியும், ஆவிக்குரிய நிலையிலும் நம்ம கொஞ்சம் இப்போ சோர்ந்து போயிருக்கிறேன்னு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய உபவாச ஜெபம், பெரிய புண்ணியங்கள், பெரிய காணிக்கைகள் ஒன்றுமே சொல்லலை. நீ ஆதியில் எப்படி அந்த ஊழியக்காரனை நேசித்து சேவை இந்த வசனத்துலேருந்து நான் பேசுகிறேன், என் அனுபவத்திலேருந்து பேசலை, நான் கற்றுக்கொண்டதை ப்ராக்டிஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நாளில் கர்த்தர் எனக்கு நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று திரும்பவும் என் விசுவாசத்தை புதுப்பித்தார். ஹல்லேலூயா. அதே போல் அவருக்காய்ப்பட்ட பாடுகள், பிரயாசங்கள். அந்த நாட்களிலே 25வது வயசுலேருந்து சோர்வு வந்துருச்சு. ஊழியம் செய்தேன், இசை வாசிப்பேன், சபையில் எல்லார் கண்களும் ஊழியம் செய்வது போல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் மேலே உள்ள அன்பினால் அல்ல, பழக்கத்தினாலே, கடமை உணர்வினாலே, இதற்கு நான் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறதுனால நான் செய்து வந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை புதுப்பி, நீ அன்போடு ஆதியில் மகிழ்ச்சியோடு ஓடி வந்து செய்தாயே, தியாகம் செய்தாயே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தாயே, அந்த அன்பை புதுப்பி. பொதுமொழி பெயர்ப்பில் இன்னும் பாருங்கள், அந்த வசனம் அதை மாத்திரம் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 10ஆம் வசனத்தில், ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல, இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு செய்த பணிவிடையிலும் இப்பொழுது செய்து வரும் பணிவிடையிலும் கடவுளின் பெயருக்கு அன்பு காட்டி செய்ததை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் 9ஆம், அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நாம் பேசின போதும் உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் அவ்வளவு கேடான நிலையில் இல்லை, புதுப்பிக்கப்பட முடியாத நிலையில் இல்லை, மீட்பின் வழியில் தான் இருக்கிறீங்க. திரும்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, என் உறுதியான நம்பிக்கை. ஏனென்றால் நீங்கள் கடவுளின் பெயரில் நீங்கள் செய்த ஊழியங்கள், நற்கிரிகளை மறக்க மாட்டீங்க. நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை முற்றும் உறுதி பெறும்படி உங்களில் ஒவ்வொருவனும் இறுதி வரை அதே ஆர்வம், எல்லாம் சொல்லுங்கள், அதே ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த ஆதியில் முதல்நிலை பாடத்தை படிக்கும் பொழுது, முதல்நிலை பாடத்தை ஜெயித்த பொழுது, பாஸ் பண்ண பொழுது காட்டின அதே ஆர்வத்தை, இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் புதுப்பிச்சா போதும், செகண்ட் லெவல் பாடத்தை நீங்கள் படிக்க உதவி செய்வார். வாக்கு தத்துவங்களின் பூர்ண ஆசீர்வாதங்களை பெற நமக்கு உதவி செய்வார். இல்லாவிட்டால் முதல் நிலை பாடத்திலே பாஸ் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் ஞானசானம் எடுத்தேனாக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேனாக்கும், சபையில் இப்படிலாம் ஊழியம் செய்தேனாக்கும், நான் இப்படிலாம் காணிக்கை கொடுத்தேனாக்கும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி சோர்வுருவோம். இன்னும் நமக்கு நம்பிக்கையற்ற நிலையிலே போவோம். ஆண்டவர் வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க நம்முடைய கண்களை திறப்பாராக.
நம்முடைய மனக்கண்களை புதுப்பிப்பாராக. எத்தனை பேர் நான் புதுப்பிக்கப்பட நியாயமான காரணம் இருக்குன்னு நம்புறீங்க? இப்போ நிச்சயமாக நம்முடைய சபைக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. எந்த புதுப்பித்தலுக்கும், எந்த பலப்படுத்தலுக்கும், எந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தலுக்கும் அவருடைய கிருபையை தவிர வேறு எதுக்கும் நான் கிரெடிட் கொடுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே வாசிக்கிறோம், அநீதி உள்ள தேவனில் உங்களிடத்துல ஒரு விசேஷம் இருக்குது. என்ன? நீங்கள் அப்படி செய்தீங்கல்ல, அதை அவர் மறக்க மாட்டார், அதை கணக்கில் வச்சிருக்கிறார். நீங்கள் முன்பு செய்ததெல்லாம் இப்போ செய்கிற அவிசுவாசத்தினாலே, சோர்வுனாலே உங்கள் மேல் எரிச்சலோ சலிப்போ அடைந்து உங்களை கைவிட்டு விட மாட்டார். மாறாக அவர் புதுப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான நிலை பாருங்க. ஆனால் நீங்கள் செய்யணும், அன்னைக்கு கொண்டிருந்த இந்த ஆர்வத்தை திரும்ப ஒரு விசை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். உங்களை விதமாய் பழைய ஆர்வத்திலே புதுப்பித்தால் இன்றைக்கு புதுப்பித்து பலப்படுத்தி புதிய விசுவாசத்தினால வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் ஆர்வத்தை நான் புதுப்பிக்கிறேன், என் ஆர்வத்தை புதுப்பிக்கிறேன் என்று சொல்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் ஆண்டில் முதல்ல நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, வாழ்நாள் துவக்கத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தங்களாகட்டும், இதுவரை இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிறது. இந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்கு என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற இல்லை. ஆனால் அது நிறைவேறாதபடி சில மனிதரை தடையாகி பார்க்கிறேன், சில சூழ்நிலைகளை தடையாக பார்க்கிறேன், என் கர்த்தரே தாமதப்படுத்தி தடை பண்ணுகிறார் என்று சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசினார்னு விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் உங்களை புதுப்பிக்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம், ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை புதுப்பிக்கணும். ஆதியில் பாட்டு பாடி ஏதேனில் கொண்டா அந்த அன்பை புதுப்பிக்கிறேன்னு பாடுவோம். உடனே அந்த அன்பை பாடல் மூலமாய் மாத்திரம் அல்ல, செயல் வடிவத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் காட்டணும். நீங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தீங்க அந்த நிலையை யோசிச்சு பாருங்கள். வீட்டு கூட்டங்களை நடத்துகிறதிலோ, ஒத்துழைப்பு கொடுத்ததிலோ, மிஷன் ஊழியத்தில் பங்கு பெற்றதிலோ, ஏதோ ஒன்றில் நீங்கள் ஆதியில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி மற்றவங்களுக்கு இயேசு பற்றி சொன்னீங்களோ அதெல்லாம் இப்போ சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, ரொம்ப மாதம் ஆச்சுல்ல, அதை இப்போ உடனே டியூன் பண்ணுங்கள், இன்னொரு முறை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மாதத்தில் தீர்மானம் எடுங்க, திரும்ப நான் ஆண்டவருக்கென்று அன்னைக்கு செய்தது போல் செய்வேன். இப்போ சில செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் உற்சாகம் இல்லாமல் சரிங்க. கர்த்தர் காணிக்கை யார்கிட்ட வாங்க சொல்ல தெரியுமா? காணிக்கையை கட்டாயப்படுத்தி வாங்க சொல்லலை, காணிக்கையை கொடுன்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்பிடிச்சவங்ககிட்ட வாங்க சொல்ல, அவங்க உற்சாகமாக கொடுத்தா தான் வாங்கன்றிருக்கு. எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அன்போடு கொடுக்குறாங்க, உற்சாகமாக கொடுக்குறாங்க, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? காணிக்கை பெட்டியில் வரும், பேங்க்கு போயிடும். ஆனால் உற்சாகமாக கொடுக்கறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார். ஆனால் எபிரேயர் மக்களுக்கு அன்னைக்கு இருந்த ஸ்லாக்கியம், ஒரு கடைசி நம்பிக்கை, நீங்கள் ஆதியில் செய்த கிரியை மறக்கிறதுக்கு தேவன் யாரும் இல்லை, அநீதி உள்ளவர் அல்ல. பெத்தேலேஜ் சபை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடி தடை செய்யப்பட்ட ஒரு சபை அல்ல. ஏனென்றால் இங்கே இருக்கிற நீங்கள், நம்முடைய சபையார், முழு சபையாரும் கர்த்தருக்காக எவ்வளவு நேசித்தவங்க, எவ்வளவு பாடுபட்டவங்க. உங்களையே வருத்தி மக்கதோனிய சபை மாறி தங்களுடையதையே கொடுத்து காணிக்கை கொடுத்த மக்கள் நீங்கள். ஊழியத்திற்கு ஆரம்ப நாட்களிலிருந்து நீங்கள் செய்த கிரியைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த குறிப்பாக இந்த 2 வருடங்களில் உங்களை வருத்தி, உங்களை தியாகப்படுத்தி, உங்களுடைய சந்தோஷங்களை ஒதுக்கி வைத்து, உங்கள் சொந்த குடும்ப கடமைகளை கூட தியாகம் செய்து நீங்கள் ஆண்டவருக்கு செய்தீங்க பாருங்கள். அவ்வளவு நற்கிரியை செய்தீங்களே, அவ்வளோ கிரியை செய்தீங்களே, அவ்வளோ ஆண்டவரை நேசித்து செய்தீங்களே, ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணி நீங்கள் செய்தீங்களே, அதை மறக்கிறதுக்கு தேவன் யாரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்படி தான் ஜெபிப்பேன், இப்பவும் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்னா, நான் ஓடினதையும் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறீரே என்று பவுல் சொன்னது போல, நெகேமியா சொன்னது போல என் ஜெப வேளையிலே சொல்லுவேன். எத்தனையோ குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுகிற கால்கள், இந்த கால்கள், பேசின வாய்கள், இந்த நற்கிரியை மறக்கிறதுக்கு நீர் அநீதி உள்ளவர் அல்ல. என் குடும்பத்தை பற்றி வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு மனிதன் தடையாக இருக்க முடியாது, சூழ்நிலை தடையாக இருக்க முடியாது, ஏன் நீரும் தாமதப்படுத்த முடியாது. நீர் என் குடும்பத்தை பற்றிய வாக்குத்தத்தை நிறைவேற செய்வீர் அப்படின்னு நான் சொல்லி ஜெபனேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் சோர்வை அகற்றி, உன்னை பலப்படுத்தி, உன்னை புதுப்பித்துக்கொள். மீண்டும் அதே பாடத்தை, அதே காரியத்தை துவக்கு. புதிய வெளிப்பாடுகளை பெறப்போகிறாய், புதிய அனுபவங்களை பெறப்போகிறாய், புதிய விசுவாச நிலையை அடைப்போகிறாய். வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும் என்று என்னோடு ஆண்டவர் வாக்கு பண்ணினார்.